அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தையில் ஏசாயா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வருகையை ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மேலும் மக்கள் அனைவரும் கடவுளுடைய மீட்பை காண்பர். ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனாக பிறப்பார் என்பதை ஏற்கனவே தந்தையானவர் இறைவாக்கினர் ஏசாயா மூலமாக முன்னறிவித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு நாமும் இருக்க வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து வர வேண்டும் என்று திருத்தூதர் பவுல் கூறுகிறார். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தேவனே, இயேசுவே, எங்கள் மெசியாவே, எங்களுக்காக இந்த பூமியில் மனிதனாக பிறந்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் மீட்பு பெறும் பொருட்டு எங்களுக்காக உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்களோடு எங்களை வழி நடத்துகிற தேவனே, எங்கள் துணையாளரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை என புதிதாய் பொழிவரும் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாள்களை நலன்களால் நிரப்புகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய தீய செயல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவற்றை ஆழ்கடலில் எரிந்துவிடும் அப்பா. எங்களுடைய தீமைகளை, எங்களுடைய பாவங்களை மன்னியும் தேவனே. எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து விடுகின்ற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஏசு ஆண்டவரே, இதோ மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைப்பேன், அவள் தாய்மை பேறு பெற்று மகிழ்வடைவாள் என்ற இறை வார்த்தையின்படி அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஏசப்பா. ஈசாக்கு ரெபெக்காலுக்காக ஜெபித்த போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவனே, அபிரஹாமுக்கும் சாராவுக்கும் முதிர்ந்த வயதிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவனே, இதோ இப்பொழுது குழந்தை வரத்திற்காக வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கம் கொள்ளும் தேவனே. அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய குடும்பத்தில் அடுத்த தலைமுறை உருவாக கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய இரக்கத்தை அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் அப்பா. அவர்களுடைய மன வேதனையை நீர் அறிவீர் ராஜா. அவர்களுடைய வேதனைகளை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா. அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடும் அப்பா. அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நன்மையினால் நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த வெற்றியின் நாளாக இன்றைய நாள் எங்களுக்கு அமைய உதவி செய்யும் தேவனே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 9. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்துகொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள், என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்தனை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 6. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரோயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.